பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் உங்கள் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். இந்த வாரம் உலகம் முழுவதும் ஈஸ்டர் கொண்டாட போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மாண்டி தர்ஸ்டே, பெரிய வியாழன் என்று ஒரு பண்டிகை ரோமன் கத்தோலிக்க சபையில கொண்டாடுவாங்க. நாளைக்கு புனித வெள்ளி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பத்தி இவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதே போல ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்று சொல்லி இது எல்லாம் வேதத்துல இருக்கிற விஷயங்கள் தான். பட் இயேசு கிறிஸ்து வருடா வருடம் அவர் மரிக்கிறாரா, வருடா வருடம் அவர் உயிர்க்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல. அவர் ஒரு முறை நமக்காக மரித்தார், ஒரு முறை உயிர்த்தார் என்பதை நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் ஜீவிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஒரு முறை நமது பாவங்களுக்காக மரித்தார், அவர் ஒரு முறை உயிர்த்தார். வருஷா வருஷம் அவர் புனித வெள்ளி அன்னைக்கு அவர் மரிக்கிறதும் கிடையாது, வருஷா வருஷம் ஈஸ்டர் அன்னைக்கு அவர் உயிர்க்கிறதும் கிடையாது. சோ இந்த மாதிரி உலகம் முழுவதும் இந்த குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கிற பின்வாங்கி போகிய கிறிஸ்தவர்களில் அநேகர் வேதத்தை கைவிட்டாலும் நம்மை ஆவியானவர் வேதத்திற்கு கீழ்ப்படியும்படி ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கிறார். எப்படி வேத வாக்கியங்களை கீழ்ப்படியாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருந்து கீழ்ப்படிவது எப்படி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 23. மார்க் 13:23. நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். இது மார்க் 13ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. மார்க் 13ஆம் அதிகாரத்துலதான் கடைசி காலத்திற்கான எச்சரிப்பு குறித்து இயேசு கிறிஸ்து பேசுறார். இது மத்தேயு 24லயும் கடைசி காலத்துக்கான எச்சரிப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. லூக்கா 21ஆம் அதிகாரத்தையும் கடைசி காலத்துக்கான எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த கடைசி காலத்தில் வாழ்பவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையுமே முன்னதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு பல விதத்துல கர்த்தர் என்று நமக்கு உதவி செய்கிறார். அதுல நிறைய வெளிப்பாடுகளை இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பலத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினால இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். 2ஆம் வருகையை குறிச்சு அதற்கான அடையாளங்கள் என்ன, 2ஆம் வருகைக்குரிய காலகட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சோ இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி என்னென்ன காரியங்களும் நடக்க போகுது, 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்க போகிறது, இப்படி அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருந்தாலும் அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். நாம் பாவங்களை விட்டோய்ந்து பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்ம எல்லா பாவத்தையும் விட்டுட்டு பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனம். 2 Peter 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆமென். சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் நித்திய ஜீவனுக்காக. நம் எல்லோரையுமே அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. சோ அவருடைய சபையாகிய மனவாட்டியை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் சொல்கிறார். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப கர்த்தர் இந்த 2 வசனத்திலையும் எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று நமக்கு எழுதி இருக்கிறார். யாருக்கு சொல்றாருன்னா அவருடைய சபையாருக்கு தான் சொல்றாரு. ஏன்னா கடைசி காலங்களில் பெரிய ஒரு வஞ்சனை இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். கடைசி கால சபையின் பெயர் லவோதிக்கியா சபை என்று எழுதி இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், அதே போல லூக்கா 21ல மீண்டும் மீண்டும் கர்த்தர் எச்சரிக்கிற ஒரு பெரிய அடையாளம் அது வஞ்சனை என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். கள்ள உபதேசங்களும் வஞ்சனையும் சோ இது இருக்கும். இதற்கு நீங்க தப்பும்படி மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு கர்த்தர் மீண்டும் மீண்டும் சத்தியத்தை அறிஞ்சுகிட்டவங்களையும் அவருடைய சபையையும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்களை மீண்டும் மீண்டும் நீங்க கரெக்டா இருங்கப்பா, ஜாக்கிரதையா இருங்கப்பா, பரிசுத்தமா இருங்கப்பா, எப்படி உங்களுடைய உறுதியிலிருந்து விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்ற ஒரு எச்சரிப்பை மீண்டும் மீண்டும் கர்த்தர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த வசனங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எச்சரிக்கை அல்லது ஜாக்கிரதை
ஏதாவது ஒரு வார்த்தை வந்துட்டு கர்த்தர் கொடுத்து நம்ம எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப நாம இன்னைக்கு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அநேக பாவங்களை விட்டு இன்னைக்கு கர்த்தர் பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பட் இந்த உறுதியிலிருந்து விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னாக்க 12 பேர்லயும் ஒருவன் யூதாசு இருந்தான். ஆதி சபைகள்லயும் ஒரு அனனியா சப்பரா இருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு யூதாச பார்த்து மீதி 11 பேர் அவங்க பின்வாங்கி போகல. அனனியா சப்பராவை பார்த்து யாருமே பின்வாங்கி போகல. நாமளுமே வந்துட்டு நம்மளை சுத்தி ஏதாவது 1-2 பேட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அந்த தவறான மாதிரிகளை பார்த்து நாம என்றுமே நம்முடைய உறுதியிலிருந்து விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 2 யோவான் 1:8. 2 John 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீங்க கர்த்தருக்காக என்ன செஞ்சாலும் அதற்கு ஒரு பலன் இருக்கிறது, ஒரு பூரண பலன் இருக்கிறது. அந்த பூரண பலனை பெறும்படிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று கர்த்தர் மீண்டும் மீண்டும் நம்ம எச்சரிக்கிறார். சத்தியத்துல நடக்கிறவங்களை பார்த்து, அவருடைய பிள்ளைகளை பார்த்துதான் கர்த்தர் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், உங்களுடைய பலனை வந்துட்டு இழந்து போயிடாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். வாசிக்கலாம் எபிரேயர் 6:12. Hebrews 6:12. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். ஆமென். நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம், இந்த முடிவு பரியந்தம் இந்த வார்த்தையை நம்ம மறக்க கூடாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த எபிரேயர் 6:12 நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். முடிவு பரியந்தம் என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாய் இருந்து கர்த்தருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வாசிக்கலாம் லூக்கா 11:35. Luke 11:35. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நம்ம 1 தெசலோனிக்கர் 5:00 வாசிக்கிறோம். நாம் எல்லோருமே வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று எழுதி இருக்கிறது. சோ வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அவருடைய வருகையின் காலகட்டத்தை கர்த்தர் உணர்த்துவார். அது வந்துட்டு இருளின் பிள்ளைகளுக்கு தான் தெரியாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தன்னுடைய வருகையின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார் என்பதை நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றாரு. நாம இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம், பகலின் பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு நடக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். பட் கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு என்னது? எதுவுமே இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படிங்கிறார். நமக்கு சுவிசேஷம் நல்லாவே தெரியும். அப்ப நாம் இதுவரைக்கும் கேட்ட வசனங்கள்ல உறுதியாய் நடக்கும்படிக்கு நாம் எப்பொழுதும் வசனத்தை கவனிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும், ஒரு பிரச்சனை வந்தாலும், இல்ல ஒரு நெருக்கம் வந்தாலும், வந்துட்டு ஒரு போராட்டம் வந்தாலும், ஒரு உபத்திரவம் வந்தாலும், ஒரு சோதனை வந்தாலும், எப்பொழுதுமே வசனத்தை கொண்டு சிந்திக்கிற பிள்ளைகளா, வசனத்தை கொண்டு பேசுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். நம்முடைய காரியங்களை வசனத்தை கொண்டு நிதானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் எபிரேயர் 2:1. Hebrews 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமென். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். சோ இதுவரைக்கும் நம்ம எவ்வளவோ வசனங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். நிறைய வந்துட்டு உபதேசங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். போராட்டம் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், சோதனை இருக்கலாம். சில நேரங்களில் நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை சிட்சிக்கலாம். எதுவா இருந்தாலும் நாம் கேட்ட வசனங்களை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வசனத்துல நம்ம எச்சரிக்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 2:00 வசனங்கள் 2 முதல் 4 வரை வாசிப்போம். Hebrews chapter 2 verses 2-4. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும்
கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமென். இன்னைக்கு இந்த 3 வசனங்களை தான் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எபிரேயர் சாப்டர் 2ல வசனங்கள் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்டோம். இந்த 3 வசனங்களை மட்டும்தான் இன்னைக்கு முழுக்கவுமே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்கிறது அப்படின்றத பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வசனம் இது உறுதிப்பட்ட வசனம் என்று எழுதியிருக்கிறது. அதே போல முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு 3வது வசனம் இப்படிதான் தொடங்குது. சோ இயேசு கிறிஸ்து தான் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்தார். அதனாலதான் முதலாவது அப்படின்ற வார்த்தை இருக்குது. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவால் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்கள் யாரு? அப்போஸ்தலர்களும் மற்ற சீஷர்களும். அப்போஸ்தலர்களும் மற்ற சீஷர்களும் நமக்கு இதை உறுதியா அறிவிச்சிருக்கிறாங்க. மேலும் 4வது வசனத்துல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் இது உறுதியாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை அப்போஸ்தலர்களும் மற்ற சீஷர்களும் செய்திருக்கிறார்கள். நம்முடைய கூட இன்றைக்கு நமது காலகட்டத்திலே நிறைய அடையாளங்களும் அற்புதங்களும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தமா அவருடைய நாமத்து நிமித்தமா நடந்து கொண்டிருக்கிறது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினால வரங்களினால நிறைய அடையாளங்கள் அற்புதங்கள் நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எழுதியிருக்கிறது. இந்த ரட்சிப்புக்கு யாருங்க சாட்சி கொடுக்கிறா? தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்ப தேவன் தாமே சாட்சி கொடுத்ததா இருக்கிற அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து யாராவது ஒருவர் கவலை இல்லாம இருந்தாங்கன்னாக்க தண்டனைக்கு தப்பிக்க முடியாது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் நமக்கு இந்த முதல் வசனத்துல எபிரேயர் 2:1 என்ன சொன்னாரு? நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். வசனங்களை அசட்டை செய்யக்கூடாது. ரீசெண்டா கூட ஒரு சகோதரன் எங்கள்கிட்ட திருச்சி சபையில அநேகர் முன்னாடியுமே சொன்னாரு, என்ன பிரதர் எப்ப பார்த்தாலும் வசனம் வசனம்னு சொல்லி வசனத்தையே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வசனத்தையே அசட்டையாக ஒரு சகோதரன் பேசினார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, வசனங்களை அசட்டை செய்வது இயேசு கிறிஸ்துவை அசட்டை செய்வதற்கு ஒப்பாக இருக்கிறது. வசனங்களை விட்டு விலகுவது சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு சமமா இருக்கிறது. வசனத்தை விட்டு விலகுவது இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுவதற்கு சமமா இருக்கிறது. அதனாலதான் இந்த வசனங்களை விட்டு விலகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று எபிரேயர் 2:1 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 4:11, Hebrews 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஆமென். ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அப்ப யாருமே கீழ்ப்படியாமையில விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். சோ கர்த்தர் கொடுக்கிற இந்த இளைப்பாறுதல் அவருடைய 2ஆம் வருகையின் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த நித்திய ஜீவன் 1000 வருட ரசாட்சி, இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன் ஜாக்கிரதையா இரு, எச்சரிக்கையாருன்னு கர்த்தர் சொல்றாருனாக்க, எங்கேயாவது யாராவது கீழ்ப்படியாதவங்க நம்மை சுற்றியே 1-2 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெஜாரிட்டி நம்மை சுற்றி கீழ்ப்படுகிறவர்களா இருந்தாலும் 12 சீஷர்கள்ல ஒருவன் யூதாசா தான் இருந்தான் இல்லைங்களா? 12 அப்போஸ்தலர்கள் ஒருவன் அவன் யூதாசா இருந்தான். அதே போல ஆதி சபைகள்லயும் அனனியா சப்பிரா என்கிற கீழ்ப்படியாத ஒரு கப்பல் இருக்கதான் செஞ்சாங்க.
அப்படி இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் நம்மை சுற்றி கீழ்ப்படியாதவர்களா இருந்தாங்கன்னாக்கா அவங்களோட சேர்ந்து நாமளும் இழுப்புண்டு போக கூடாது. அந்த மாயத்திலே வர்ணபாவம் இழுப்புண்டு போனான் என்று வேதம் சொல்கிறது போல அதுல ஒருவருடைய மாயத்திலே இன்னொருவர் இழுக்கப்பட்டு போகக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம் என்று நம்ம எச்சரிக்கிறார். இதுக்கு அடிப்படை பாத்தீங்கன்னா நம்முடைய இருதயம் மட்டும்தான். கீழ்ப்படிகிறதுக்கும் சரி கீழ்ப்படியாததுக்கும் சரி அடிப்படை நம்முடைய இருதயமாக இருக்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 4:23. Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதை நடத்த நின்று ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறாரு, இருதயத்திலிருந்துதான் எல்லா பொல்லாத சிந்தனைகளும் வந்துட்டு தவறான எண்ணங்களும் என் விபச்சாரங்களும் வந்துட்டு பொருள் ஆசையும் எல்லாமே வந்துட்டு இருதயத்திலிருந்துதான் எழும்புகிறது என்று இயேசு கிறிஸ்துவே பேசி இருக்கிறார். அதனாலதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏன்னா அந்த இருதயத்திலிருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்றாரு. அப்ப இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும்னு சொன்னா முதலாவது இருதயத்தை காப்பாத்திக்கணும். ஜாக்கிரதையாக வந்துட்டு இருதயத்துல தப்பான எண்ணங்கள் எழும்பாதவாறு உலக கவலைகளோ ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ சிற்றின்பங்களோ இல்லாதபடிக்கு பெருந்தண்டி இல்லாதபடிக்கு நாம் இந்த கடைசி நாட்களில் ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்துட்டு பலன் கொடுக்காத முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களை பத்தி அவர் இயேசு கிறிஸ்துவே பேசி இருக்கிறார். பேசும் பொழுது அவர் விழுந்து போறதுக்கு வந்துட்டு கடைசி நாட்கள்ல ஒரு 3-4 விஷயத்தை தான் பேசியிருக்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 13:22, Matthew 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் இவங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்ச நாள் வசனத்தை கேட்பாங்க, கொஞ்ச நாள் வந்துட்டு அந்த விதை முளைக்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரியும். ஆனா சுத்தி முள்ளுகள் வந்துட்டு அதை நெருக்கி போடும் என்று கர்த்தர் பேசுகிறார். விதை என்பது தேவனுடைய வசனமா இருக்கிறவர். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்பதை நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். அப்ப முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் கொஞ்ச நாள் பலன் கொடுக்கிறது போல தெரிஞ்சாலுமே சுத்தி முள்ளுகள் வளரும். இந்த முள்ளுகளுக்கு கர்த்தர் எதை ஒப்பிடுகிறார்? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால, நல்லா கவனிச்சுக்கோங்க, உலக கவலை வசனத்தை நெருக்கி போடும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடும், அதனால பலன் அற்று போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ ஒரு சிலர் கொஞ்ச நாள் வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வசனத்தை பின்பற்றுவது போல தெரிஞ்சா கூட ஏன் பலனற்று போறாங்க? ஏன்னா இவங்கெல்லாம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில கர்த்தர் நீங்க மத்தேயுலயும் வந்துட்டு இந்த வசனத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷத்திலுமே இந்த வசனங்களை மட்டும் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்ல வந்துட்டு 4ஆம் அதிகாரத்திலையும் லூக்காவில 8ஆம் அதிகாரத்திலும் எழுதி இருக்குது. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு பாத்தீங்கன்னா பின்வாங்கி போறவங்க எதனால பின்வாங்கி போறாங்க? 1 உலக கவலை, 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 3வது சிற்றின்பங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார், 4வது காரியம் வந்துட்டு பலவித இச்சைகள் பெருந்தண்டி என்று கர்த்தர் பேசுகிறார். அப்ப உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித இச்சைகள், சிற்றின்பங்கள், பெருந்தண்டி, இதனால பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று கர்த்தர் வந்துட்டு நம்ம எப்பொழுதும் எச்சரித்திருக்கிறார். அப்படின்னாக்க பலன் கொடுக்கிறவங்க கூட பலன் கொடுக்காம பின்வாங்கி போகிற இந்த காரியத்துல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உலக கவலை இருந்தாக்க அது வசனத்தை நெருக்கி போடும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருந்தா அதுவும் வசனத்தை நெருக்கி போடும். பலவித இச்சைகள், சிற்றின்பங்கள் இருந்தா அவைகளும் வசனத்தை நெருக்கி போடும். அதே போல பெருந்தண்டி இருந்தாலும் அதுவும் இந்த வசனத்தை நெருக்கி போடும். அதனால வந்துட்டு அநேகர் பலன் கொடுக்காமல் போகிறார்கள். அதனாலதான் நம்ம கரெக்டா தான் இருக்கிறோமா அப்படின்னு எப்பொழுதும் ஒரு ரியாலிட்டி செக் பண்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:12, 1 Corinthians 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆமென். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஏன்னா 16-17 வசனங்கள்ல கர்த்தருடைய பந்தியை பத்தி எழுதியிருக்கு 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரத்துல. அதே போல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலையும் கர்த்தருடைய பந்தியை வந்துட்டு எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு. அதே போல நாம் வாரம் வாரம் சபை கூடுதல் செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். வாரம் வாரம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அதனாலதான் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன்
விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். அவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் 7 சபைகள்கிட்ட பேசும் பொழுது 5 சபைகளை பார்த்து மணந்திரும்புன்னு சொல்றாரு. இந்த 7 சபைகள்ல 5 சபைகளை பார்த்து அவர் மணந்திரும்புன்னு சொல்றாரு. சோ இந்த 7 சபைகளை குறித்த காரியங்களை நம்ம அடுத்த மாசம் இங்க திருச்சியில இருக்கிற கூடுகையில இந்த 7 சபைகளை குறித்த ரகசியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சோ அதுல முதலாவது சபையா இருக்கிறது இந்த எபேசு சபையா இருக்கிறது. இந்த எபேசு சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ரெவலேஷன் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இயேசு கிறிஸ்து குறைப்பட்டுக்கிறார். யாரு மேல? ஒரு சபை மேலே இயேசு கிறிஸ்து குறைப்பட்டு கொள்கிறார் அப்படின்றத பாக்குறோம். என்ன குறை அது? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அப்ப இது வளரும், கொஞ்சம் பலன் கொடுக்கிற மாதிரி தெரியும். ஆனா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், இச்சைகள் இல்ல பெருந்தண்டி இவைகள் உட்பிரவேசித்து அது வசனத்தை நெருக்கி போடுகிறதா நம்ம பாக்குறோம். அப்ப ஆதியில் கொண்டிருந்த அன்பை கைவிட்ட எபேசு சபையை போல நாம மாறிடக்கூடாது. வாசிக்கலாம் ஏசாயா 55 வசனம் 6, ஐசையா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏன்னா சில நேரம் கர்த்தர்ட்ட பேசினாலும் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். எப்பனாக்க ஒரு இருதய கடினத்தோட ஒரு சிலர் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க கர்த்தரை கூப்பிட்டாலும் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரு. வேதத்துல சவுல் ராஜாவுக்குரிய எக்ஸாம்பிள நம்ம பாக்குறோம். சவுல் ராஜா கிட்ட கர்த்தர் ரொம்ப கிருபையா இருந்தார், இரக்கமா இருந்தார், அவன்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார் அப்படின்றத பாக்குறோம். ஆனா ஒரு காலகட்டத்துல தாவீதின் மேல பொறாமை வந்தது. தாவீதின் மேல பொறாமை தாவீதை கொலை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு பல முறை பல வருஷங்களா தாவீதை கொலை செய்வதற்கு சவுல் ராஜா முற்பட்டான். ஒரு காலகட்டத்துல அவன் மனந்திரும்பாத பார்த்த ஆவியானவர் அவன் மேல் துக்கம் அடைந்து அவனை விட்டு நீங்கினார் என்பதை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16:14, 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார் என்பதை வாசிக்கிறோம். அதே போல கர்த்தரிடமிருந்து அனுப்பப்பெற்ற ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்து கொண்டிருந்தது. அப்ப கர்த்தரே அவனை விட்டு நீங்கிட்டு கர்த்தரே ஒரு அசுத்தாவிய அவனுக்குள்ளார அனுப்புறாரு. கடைசி நேரத்துல அவன் மரிக்கும் முன் கர்த்தர்ட்ட பேசுவதற்கு பல முறை முற்படுறான். ஆனா கர்த்தர்ட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்ப நம்ம எல்லோருக்குமே கர்த்தர் எச்சரிப்பாக தான் இந்த வசனங்களை கொடுக்கிறார். சில நேரம் நம்ம தப்பு பண்ணும் பொழுது நம்மை அவர் சிட்சிப்பது நல்ல ஒரு காரியமா தான் இருக்குது. நம்ம மனம் திரும்பணும், நம்ம குணப்படணுன்றதுக்காக தான் அவர் நம்மை சிட்சிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:19, ரெவலேஷன் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. ஆமென். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு அப்படின்ற விஷயத்த கர்த்தர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து யார் யார நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறாரு, ஒரு டிசிப்ளின் பண்றாரு, கரெக்ஷன் பண்றாரு. அதனால நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புன்னு சொல்லி கர்த்தர் மனம் திரும்ப சொல்லிதான் அவர் எல்லாரையுமே அழைக்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் எபிரேயர் 2:1 நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வசனங்களை ஜாக்கிரதையாக கவனிக்க சொல்கிறார். அதே போல 2வது வசனத்துல தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான ஒரு தண்டனை இருக்குது. ஏன்னா இது கர்த்தர் மூலமாக முதலாவது அறிவிக்கப்பட்டது. பின்பு அப்போஸ்தலர்கள் கர்த்தராலே யாரெல்லாம் கர்த்தர்கிட்ட நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்போஸ்தலர்களால சீஷர்களாக அவர்களால் அறிவிக்கப்பட்டு சாட்சி கொடுக்கப்பட்டு நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமா கர்த்தர் தாமே சாட்சி கொடுத்ததா இருக்கிற இந்த மகா பரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? இந்த தண்டனை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம 2வது வசனத்திலையும் பாக்குறோம், 4வது வசனத்திலையும் பாக்குறோம். நீங்க ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். பட் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, கேட்டவைகள்
என்ன கேட்டவைகள் அப்படின்னாக்க கர்த்தர் வந்துட்டு இந்த கேட்டவைகள் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு பைபிள்ல ரொம்ப ஸ்பெஷலா தான் பயன்படுத்துறாரு. வாசிக்கலாம். உபாகமம் 6:4, டியூட்ரானமி 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். இஸ்ரவேலே கேள். நமக்கு இந்த கட்டளை நல்லாவே தெரியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த டைரக்டா அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு அவர் டைரக்டா சொல்லாம இஸ்ரவேலே கேள் அப்படிங்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்துட்டு நம்ம ஒவ்வொரு சபைக்கும் வாசிக்கிறோம் இல்லைங்களா? காதுள்ளவன் கேட்க கடவன், இஸ்ரவேலே கேள். அது என்னது கேட்கறதுன்னு சொன்னாக்க இருதயத்தில் இருத்தி கீழ்ப்படி அப்படிங்கிறார். வெறுமனை காதல கேட்க சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்லல. இங்க கேட்பது அப்படின்னு சொன்னாக்க காதல கேட்கறதோட நிப்பாட்டிக்காத, நீ உன்னுடைய கிரியையில காண்பி அப்படிங்கிறதுக்காக தான் இஸ்ரவேலை கேள். கர்த்தர் ஒருவர் என்பதை நீ உன்னுடைய கீழ்ப்படுதலில் ஒவ்வொரு முறையும் காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி சொல்கிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 1:22, ஜேம்ஸ் 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இஸ்ரவேலை கேள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல கேள் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு நல்லா கேட்டு உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷத்துல காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப கேட்கறதுனா என்ன அர்த்தம்? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்ப கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதன்படி நடந்துக்கோ, அதன்படி கீழ்ப்படி அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு எதிர்பார்க்கிறார். அப்ப எபிரேயர் 2:1 வந்துட்டு வாசிச்சோம், நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, நம்ம காதல கேட்டதோட விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அப்ப கேட்டா மட்டும் பத்தாது, ஜாக்கிரதையா கவனி அப்படிங்கிறார். ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா அந்த வசனத்தை இருதயத்துல உணர்ந்துகிட்டு நீ கீழ்ப்படி அப்படின்றதுதான் யாக்கோபு 1:22 திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 119 வசனம் 105, Psalm 119 verse 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆமென். ஆமென். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனம் எப்பொழுதும் நம் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, நம் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த வெளிச்சத்துல நடக்கிறவங்களதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று கர்த்தர் வந்துட்டு 1 தெசலோனிக்கர் 5:0 பேசுகிறார். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலான ரெவலேஷன் கர்த்தர் எப்பொழுதும் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப இஸ்ரவேலை கேள், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:22, 22 ரெவலேஷன் 3:22. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த கடைசி கால சபை லவோதிக்கேயா சபை கிட்ட கர்த்தர் பேசுற கடைசியான வார்த்தை இதுதான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப காதுள்ளவன் கேட்க கடவன். இஸ்ரவேலை கேள், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும். ஏன்னா அந்த திருவசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப கேட்கிறது அப்படின்னு சொன்னா காதுல வசனத்தை நம்மளால கேட்க முடியும். வாசிக்கலாம். ரோமர் 10:17, ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இங்க கேள்வின்னு சொன்னாக்க ஹியரிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்முடைய கேள்வி ஞானத்தை பத்தி, அந்த ஹியர் பண்றதை பத்தி தான் வந்துட்டு பேசுறார். அப்ப விசுவாசம் கேள்வியினாலே வரும்னா கேள்வி கேட்கறது கிடையாது, இட் இஸ் சிம்பிளி ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். அப்ப விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். காதல கேட்கறது தேவனுடைய வசனத்தை தான் காதல கேட்கிறோம். அதனாலதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இஸ்ரவேலை கேள் என்று கர்த்தர் சொல்றாரு. திருவசனத்தை கேட்பவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களா நடக்கிறவர்களா இருக்கணும். இப்ப காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னாக்க நீ இதன்படி நடந்துக்கோ அப்படின்னு கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். அந்த விசுவாசம் வந்துட்டு காதல வசனத்தை கேட்டாதான் வரும். அந்த காதல வசனத்தை கேட்கிற அந்த கேள்வி ஞானம் என்பது தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது.
நமக்கு தியத்ரா சபை அப்படிங்கிற ஒரு சபை வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கதை பாக்குறோம். இந்த தியத்ரா சபையில ஒரு முக்கியமான நபர் வந்துட்டு முதலில் வந்துட்டு சுவிசேஷத்தை ஏத்துக்கிறாங்க. அதை குறித்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 16:14. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆமென். லீதியாள் அவ வந்துட்டு எந்த ஊரை சார்ந்தவள்? தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் அப்படின்னு சொல்லி லீதியாளை பத்தி கர்த்தர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கிறார். அவங்க எந்த ஊரை சார்ந்தவங்க? ஒரிஜினலா வந்துட்டு லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ வந்துட்டு தியத்ரா ஊரை சார்ந்தவர்கள், இரத்தாம்பரம் விற்கிறவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி கர்த்தர் பேசி இருக்கிறார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்ப இருதயத்தை நாம வந்துட்டு திறந்தா மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள போய் கிரியை செய்ய முடியும். அப்ப கர்த்தர் இருதயத்தை திறக்கிறதுக்கு கிருபையை கொடுக்கிறாரு. பட் லீதியாலும் அதுக்கு கோஆபரேட் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப வசனங்களுக்கு நாம் இருதயங்களை திறக்க வேண்டும். வசனங்களுக்கு இருதயத்தை திறந்தா மட்டும்தான் வந்துட்டு நாம் பலன் கொடுக்கிறவர்களா மாற முடியும். எப்பொழுதும் நம்ம ஜாக்கிரதையா இருந்து முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களா இருக்கணும். நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நம்மளை சுத்தி வந்துட்டு யாரு கீழ்ப்படுகிறாங்களோ யாரு கீழ்ப்படியலையோ நாம கீழ்ப்படியணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாக்க கர்த்தர் உங்களுடனே கூட பேசுகிறவரா இருக்கிறார். அவர் யாரு கூட பேசினால? சாமுவேல் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட பேசினார். எத்தனை முறை பேசி சாமுவேலுக்கு புரியல? 3 தடவை சாமுவேலை கூப்பிட்டாரு. 3 முறையும் சாமுவேலுக்கு புரியலங்க. ஆனா 4வது முறையும் கர்த்தர் ட்ரை பண்றாரு. அப்ப நம்முடனே பேசுவதற்கு கர்த்தர் எப்பொழுதும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறது நமக்கு புரியுதா? வாசிக்கலாமே 1 சாமுவேல் 3:10, 1 சாமுவேல் 3:10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆமென். கர்த்தர் வந்துட்டு 4வது முறையா கூப்பிட்டப்பதாங்க சாமுவேலுக்கு புரிஞ்சுது. முதல் தடவை கர்த்தர் கூப்பிட்டப்ப ஏலி கிட்ட போய் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏலி வந்துட்டு நான் கூப்பிடல, போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது முறையும் கர்த்தர் சாமுவேலே சாமுவேலன்னு கூப்பிடுறாரு. அப்பையும் சாமுவேலுக்கு புரியல. திரும்பவும் ஏலி கிட்ட போய் இதே மாதிரி கேட்கிறான். ஏலி நான் கூப்பிடல, படுத்துக்கோ அப்படிங்கிறாரு. 3வது முறையும் கர்த்தர் சாமுவேலே சாமுவேலன்னு கூப்பிட்டப்ப அப்பையும் சாமுவேலுக்கு புரியல. ஏலி கிட்ட போய் கேட்கும் பொழுது அப்பதான் ஏலிக்கு உணர்வு வருது, கூப்பிடுறது கர்த்தர் தான் அப்படின்னு. ஏலி புரிஞ்சுக்கிட்டதே 3வது முறையில தான் வந்துட்டு ஏலி புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் தான் உன்னை கூப்பிடுறாரு, நீ போய் படுத்துக்கோ. அடுத்த முறை கர்த்தர் உன்னை கூப்பிட்டாக்க ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி நீ கேளுன்னு சொல்லி கொடுக்குறாரு. சோ விதமா வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை வந்துட்டு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏலி வந்துட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சிறு பையனா இருக்கிறப்ப சொல்லி கொடுக்கிறாரு. 4வது முறையும் கர்த்தர் எவ்வளவு பிரியமா கூப்பிட்டாரு. சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அன்னைக்கு சிறுவனாகிய சாமுவேல்கிட்ட வந்துட்டு அந்த நாட்டுல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி கர்த்தர் பெரிய ரகசியங்களை அவர் பேசுகிறார். வயதான ஏலி கிட்ட கர்த்தர் பேசாம சிறு பிள்ளையா இருக்கிற சாமுவேல்கிட்ட தான் கர்த்தர் பேசுறார். அவனுக்கு ஒரு 10 வயசோ 12 வயசோ அந்த சமயத்துல இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்படி எல்லாருக்கிட்டயுமே கர்த்தர் சிறு பிள்ளைகள்கிட்ட கூட பேசுறாரு. இப்ப நம்ம கிட்ட பேசுறது நமக்கு புரியுதா? இல்ல சாமுவேல் வந்துட்டு முதல் 3 முறை அறியாதவனா இருந்தது போல கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறத அறியாதவர்களா இருக்கிறோம். அறியாதவர்களா 3 முறை இருந்தாலும் தப்பு இல்ல. கடைசியா சாமுவேல் புரிஞ்சுக்கிட்டான், கூப்பிடுறது கர்த்தர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்லும், ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சாமுவேல் கேட்டது போல நாமும் வந்துட்டு லீதியால போல இருதயத்தை திறந்தவர்களா சொல்லும், ஆண்டவரே நீங்க என்னோட பேசும் ஆவியானவரே அப்படின்னு சொல்லி வேத வாக்கியங்களை நன்கு கவனிக்கிற பிள்ளைகளா இருந்தா லீதியால் பலன் கொடுத்தது போல நீங்கள் எல்லோருமே பலன் கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். பட் நம்ம மீண்டுமா இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து 4வது வசனத்துக்கு வருவோம். இதுல 4வது வசனத்துல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். சோ ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு நாள்ல பாவம் செய்த யாருமே தப்பிக்க முடியாது. அவங்க எவ்வளவுதான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்து தன்னை சுத்தி இருக்கிறவங்களை ஏமாத்தினாலுமே இந்த தண்டனை தீர்ப்புக்கு பாவம் செய்தவர்கள் தப்பிக்கவே முடியாது.
அதனாலதான் கர்த்தர் இந்த தண்டனைகளை பத்தி ஆதியிலிருந்தே பேசி இருக்கிறார். வாசிக்கலாம். என்னாகும் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 31 வரை. நம்பர்ஸ் சாப்டர் 15 verses 30 to 31. அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். ஆமென். துணிகரமாய் யாதொன்றை செய்தால், துணிகரம்னா என்னங்க அர்த்தம்? கட்டளை தெரிந்தும் நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு வசனத்தை நல்லா தெரிஞ்சுமே வசனத்துக்கு மீறி போவது எப்படிப்பட்ட பாவம்? இது துணிகரமான பாவம் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப வசனம் தெரியாம தப்பு பண்றதா கர்த்தர் வந்துட்டு மன்னிச்சிருவார். அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். துணிகரமான பாவம் என்பது குறிப்பா போதிக்கிறவங்க வந்துட்டு பாவம் செஞ்சாங்கன்னா அது துணிகரமான பாவம் தான். அது கட்டட சபையா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு சபையா இருந்தாலும் போதிக்கிறவர்கள் பாவம் செய்தால் அது துணிகரமான பாவமாக தான் இருக்கிறது. துணிகரமாக யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரை எப்படிங்க நிந்திக்க முடியும்? டைரக்டா நிந்திக்கிறது கிடையாது. வசனம் தெரிஞ்சும் நான் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி துணிகரமா பாவம் செஞ்சா அது கர்த்தரை நிந்திப்பது என்று எழுதியிருக்கிறது. அந்த ஆத்மா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அப்ப ஜனத்தாரில் இராதபடிக்கு, பழைய ஏற்பாட்டுல ஜனத்தார்னு சொன்னாக்க இஸ்ரவேல் ஜனத்தார், புதிய ஏற்பாட்டுல ஜனத்தார் என்று சொன்னாக்க அது சபையை தான் குறிக்குது. அப்ப சபைக்குள்ளும் ஒருவர் துணிகரமாக பாவம் செய்தால் சபையில் இராதபடிக்கு கர்த்தர் வந்துட்டு அவர் களை பிடுங்குகிறவராய் இருக்கிறார். 31வது வசனத்துல அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி, யாருடைய வார்த்தைய? நல்லா கர்த்தருடைய வார்த்தை தெரியும், இருந்தாலும் துணிகரமா நான் பாவம் செய்வேன்னு சொன்னாக்க அது கர்த்தரை நிந்திப்பது என்று வேதம் சொல்கிறது. அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடினால் அந்த ஆத்மா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும். இதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாதுன்னு கர்த்தர் சொல்றார். இப்ப வசனத்தை தெரியாம தப்பு பண்றதுன்றது பரவாயில்ல, கர்த்தர் மன்னிப்பார். அறியாமல் உள்ள காலங்களை கர்த்தர் மன்னிப்பார். வசனம் தெரிஞ்சு தப்பு பண்ணாக்க அது துணிகர பாவம். கர்த்தரை நிந்திப்பது, கர்த்தரை அசட்டை செய்வது என்கிற அளவுக்கு கர்த்தர் கடினமாகத்தான் வந்துட்டு தண்டனை இருக்கும்னு சொல்லி சொல்றார். அப்ப இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து யாராவது ஒரு ஆத்மா கவலையற்று இருந்தாக்க தண்டனைக்கு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றார். வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Peter 4:17. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? ஆமென். நியாய தீர்ப்பு எங்கிருந்து தொடங்கும்? தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. சோ தேவனுடைய வீடுன்னு சொல்லி பேதுரு அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது யூதர்களை தான் வந்து சொல்றாரு. யூதர்கள் மத்தியில இருந்துதான் நியாய தீர்ப்பு தொடங்கும் அப்படின்னு பேதுரு சொன்னது. அது கிபி 70 நிறைவேறியது. கிபி 70 வந்துட்டு ஆலயம் இடிக்கப்பட்டது. தேவாலயம் ஒரே ஒரு தேவாலயம் தான் இருந்துச்சு. அந்த ஒரு தேவாலயம் இடிக்கப்பட்டது. இன்று வரைக்கும் தேவாலயம் கட்ட முடியல. யூதர்களில் அநேகர் கொல்லப்பட்டார்கள். 3/2 பங்கு யூதர்கள் வந்துட்டு அந்நாட்களிலே கொல்லப்பட்டார்கள். அப்ப நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே வந்துட்டு துவங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? கீழ்ப்படியாதவர்கள்னா யாருங்க? இது புறஜாதிகள் கிடையாதுங்க. சுவிசேஷம் நல்லா தெரிஞ்சோம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்களை தான் இங்க கர்த்தர் எழுதி இருக்கிறார். அப்ப யூதர்களுக்கே இந்த நிலைமைனாக்க புதிய ஏற்பாடு நல்லா தெரிஞ்சு அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்ற கிறிஸ்தவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? அது ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கும். யூதர்களுடைய நிலைமையை காட்டிலும் கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களுடைய நிலைமை ரொம்ப கடினம். நான் யூதர்களுக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டாலும் அவங்க அதை வந்துட்டு பெருசா ஏத்துக்கல. புதிய ஏற்பாடு எல்லாருக்குமே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பட் அவங்க இந்நாள் வரைக்கும் அதை ஏத்துக்காம வாசிக்காம இருக்கிறாங்க. நான் புதிய ஏற்பாடை நல்லா வாசிச்சுட்டு அதுக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமை வந்துட்டு என்னவா இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. பட் அந்த நிலைமை என்னவா இருக்குன்றத கர்த்தர் இன்னொரு வசனத்துல சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். 2 Thessalonians chapter 1 verses 7 to 8. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினையோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆமென். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் என்ன கிடைக்குமா? நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப யார் யாருக்கு தண்டனையை கொடுக்கிறாரு? தேவனை அறியாதவர்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது. இது புறஜாதிகள்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், இது யாரு? பின்வாங்கி போன கிறிஸ்தவர்கள். இந்த பின்வாங்கி போன கிறிஸ்தவர்கள், பின்வாங்கி போன போதகர்கள், இவங்களுக்கு என்ன கிடைக்குமா? நீதியுள்ள ஆக்கினையை கர்த்தர் செலுத்தும்படிக்குதான் இரண்டாம் வருகையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோட வானத்திலிருந்து வெளிப்படுவார். அப்ப அவர் அக்கினியோட தான் இந்த பூமிக்கு வருகிறார் என்று வேதம் சொல்கிறது. யாரை தண்டிக்கிறதுக்கு? கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களை தண்டிக்கிறதுக்கு வராரு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கேட்டவைகளை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையா இருங்கள், கேட்ட வசனங்களை குறித்து விட்டு விலகாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். நான் அதிகமா கொடுக்கப்பட்டவங்கள்ட்ட தான் அதிகமா கேள்விகளை கேட்பேன்னு கர்த்தர் சொல்றார். வாசிக்கலாம் லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 முதல் 48 வரைக்கும். லூக் சாப்டர் 12 verses 47 to 48. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஆமென். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான்னு கர்த்தர் சொல்றார். அப்ப சித்தம் தெரியாம தப்பு பண்றவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அடிதான் கிடைக்கும். ஆனா சித்தம் தெரிந்து கீழ்ப்படியாதவங்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும்னு கர்த்தர் சொல்றார். குறிப்பா நம்மளை போன்ற வீட்டு சபையில இருக்கிறவங்களுக்கு அதிக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இங்க இருக்கிற சீஷர்களுக்கும் அதிகம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. இங்க போதிக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அறியாதவனா இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனும் சில அடிகள் அடிக்கப்படுவான். ரெண்டு பேருக்குமே அடி உண்டு. கீழ்ப்படியாத, சித்தம் தெரிஞ்சும் கீழ்ப்படியாதவங்களுக்கும் அடி உண்டு. சித்தம் தெரியாம கீழ்ப்படியாதவங்களுக்கு அடி உண்டு. சோ கீழ்ப்படியாத எல்லாருக்குமே அடி உண்டு. ஆனா சித்தத்தை தெரிந்தும் கீழ்ப்படியாதவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நம்ம எல்லோருக்குமே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வருகைக்குரிய காரியங்களை நிறையவே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா பின்வாங்குவது நமக்கு ஆப்ஷன் கிடையாது, சாய்ஸ் கிடையாது. நமக்கு ஒரே ஆப்ஷன், ஒரே சாய்ஸ், நித்திய ஜீவன் ஒண்ணுதான். நித்திய ஜீவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, பாவங்களை விட்டு ஓய்ந்த பிள்ளைகளா, பரிசுத்தம் உள்ளவர்களா, நித்திய ஜீவ பாதையில நடக்கிறது ஒண்ணுதான் நமக்கு ஒரே ஆப்ஷனா இருக்கிறது. வாசிக்கலாம் எபிரேயர் 12:25, ஹீப்ரூஸ் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஆமென். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா பேசுகிறவர் யார்? ஆவியானவர் தான் பேசுறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று எழுதி இருக்கிறது. அப்ப ஆவியானவர் பேசுகிறத அதுக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடாது. விலகாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஏனெனில் பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் யூதா 1 அதிகாரம் 5வது வசனம், ஜூட் 1:5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்தில் இருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஆமென். இது நம்ம எல்லோருமே கவனிக்க வேண்டிய வசனங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். எப்பங்க அழிக்கிறாரு? முதல்ல ரட்சிக்கிறாரு, பின்பு அழிக்கிறார். சோ ரட்சித்த ஜனங்களில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் அழிக்கிறார். சோ எகிப்துல அடிமைகளா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையுமே விடுவிச்சுதான் கூட்டிட்டு வர்றார். எல்லாரையுமே விடுவிச்சு கூப்பிட்டு அங்க வனாந்தரத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறார். வனாந்தரத்துல டெஸ்ட்ல ஃபெயிலா போன எல்லாருமே கர்த்தர் அழிச்சிட்டார். சோ முதல்ல கர்த்தர் விடுவிப்பாரு, ரெண்டாவது டெஸ்ட் வைப்பாரு. டெஸ்ட்ல ஃபெயிலா போறவங்கள கர்த்தர் அழிச்சிருவாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு எகிப்துல இருந்து அநேகரை விடுதலை செய்தது போல நம்மையும் கள்ள சபைகளிலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எப்படி எகிப்துல இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்களோ, நாமளும் எகிப்தாகிய கள்ள சபைகளிலிருந்து, கள்ள போதர்களிடமிருந்து
நாமும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பார்வோன் விடமாட்டேன்னு சொன்னோம். அதே போலதான் இன்று அநேக கள்ளபோதர்களும் ஆத்மாக்களை விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய கிருபையினால விடுவிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் வனாந்தர வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. நம்மள பல பேர் அங்கீகரிக்க மாட்டாங்க. உங்களுடைய சொந்தக்காரங்களோ நண்பர்களோ சுத்தி இருக்கிறவங்களோ உங்களை உண்மை கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றபடி நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல கோரா கீழ்ப்படியில, வனாந்தரத்துல யாரு கீழ்ப்படியில, மோசையை எதிர்த்த கோரா கீழ்ப்படியில, கோரா பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்க அவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக முறுமுறுத்தவர்கள் எல்லோரும் இவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி, எனக்கு நான் வெஜிடேரியன் இல்லைன்னு சொல்லி அவர்கள் பெருந்தண்டியினால பாரமடைந்த எல்லோருமே அழிக்கப்பட்டார்கள். நாங்க கானான் தேசத்துக்குள்ளார நுழைய மாட்டோம்னு சொல்லி முரட்டாட்டம் செய்தவர்களை கர்த்தர் அழித்தார். அவர் முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது அழிக்கிறார். சோ நமக்கும் அதே ஒரு ரூலை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மளை எகிப்து என்கிற இந்த கள்ள சபைகளிலிருந்து கர்த்தர் விடுவித்து கூட்டிட்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு வனாந்தர வாழ்க்கையில நாம் எல்லோருமே இருக்கிறோம். இந்த வனாந்தர வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற அந்த காலேபை போல, யோசுவாவை போல இருந்தாக்க இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நித்திய ஜீவன் என்கிற பரம காணானுக்குள்ளர பிரவேசிக்கிற பிள்ளைகளா இருப்போம். கர்த்தர் முதல்ல ரட்சிப்பாரு, பின்பு அழிப்பார். இதுக்கு நடுவுல ஒரு டெஸ்ட் இருக்கும். இன்னைக்கு அந்த டெஸ்ட் நம்ம எல்லோருக்குமே இருக்குது. நம்மளை சுத்தியே 1-2 பேர் கீழ்ப்படியாதவர்களா இருக்கலாம். விழுந்து போறவங்க விழுந்து போகட்டும். பட் நாம கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா இது எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஏன் எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு? தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை என்று கர்த்தர் பேசுகிறார். தேவன் தாமே சாட்சி கொடுத்த எவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நம்ம கவலை இல்லாம இருந்தாக்க தண்டனைக்கு தப்பவே முடியாது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 4:12, ஆக்ட்ஸ் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தில் ரட்சிப்பு நமக்கு இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னாக்க சுவிசேஷத்தை நம்ம எல்லோருமே சீஷர்களா இருந்து பிரசங்கம் பண்றோம், நல்லதுதான். ஆனா பிரசங்கம் பண்ணா மட்டும் பத்தாது. அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வசனத்தை போதிச்சா மட்டும் பத்தாது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற சீஷர்களா இருந்து போதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று வசனம் சொல்கிறது. நம்ம எல்லோருமே வசனத்தை போதிக்கிற சீஷர்களா இருக்கிறோம். அப்ப அந்த சுவிசேஷத்தை குறிச்சு நம்ம வெட்கப்படாம போதிக்கிறது மட்டும் இல்லாம அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் சொல்றான். இன்னைக்கு நாமளுமே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் போதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. சோ சுவிசேஷம் ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனா இருக்கிறது. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்துல அடிப்படை இயேசு கிறிஸ்து எனது பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் அவருடைய உயிர் தெழுதலும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவை நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலை இல்லாம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையா இருந்தா மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு நித்திய ஜீவன் என்று கர்த்தர் பேசுகிறார். வாசிக்கலாம் ஏசாயா 53:5. ஐசையா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறான். நம்முடைய மீறுதல்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். அப்ப நம்முடையன்னு சொல்றதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பர்சனலைஸ்டா போய் என்னுடைய மீறுதலுக்காக தான் இயேசு கிறிஸ்து காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல்
விழுந்தது. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால எனக்கு சுகம் இருக்குதுன்னு சொல்லி இன்னமும் வந்துட்டு சுவிசேஷத்துக்கு பயந்து நடுங்கி கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். வசனத்தை ஒருவரும் அசட்டை செய்யக்கூடாதுன்றத கர்த்தர் விரும்புறார். யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் மட்டும்தான் வழி அப்படிங்கிறார், நான் மட்டும்தான் சத்தியம், நான் மட்டும்தான் ஜீவன். அப்ப எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலை இல்லாம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நம்முடைய மீறுதல்களுக்காக இயேசு கிறிஸ்து காயப்பட்டிருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் இன்றும் நமக்கு சுகம் இருக்கிறது. இந்த ரட்சிப்பு வந்துட்டு எப்படிப்பட்ட ரட்சிப்பு அப்படின்றத நம்ம வந்துட்டு வாசிக்கலாம். எபேசியர் 2:8 வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம எப்படிங்க ரட்சிக்கப்படுறோம்? விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த விசுவாசம் நமக்கு கிருபையினால அளிக்கப்படுறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் பைபிள் படிச்சேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் அருளி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். 1 பேதுரு 1:19 வாசிக்கும் பொழுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம மீட்கப்பட்டது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த விலையேறப்பட்ட இரத்தத்திற்கு பாத்திரவான்களா நடந்துக்கணும். ஓகே, தப்பு பண்ணிட்டோமா, முதல்ல ஒத்துக்கிறதுக்கு பழகணும். ஏசப்பா தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இல்ல நான் செஞ்சது ரைட்டு தான் சொல்லி என்னைக்கு சாதிக்கிறோமோ அன்னைக்கு வசனத்தை விட்டு நம்ம விலகி போறோம். நம்ம குற்றம் செய்யறதோ, பாவம் செய்யறதோ, தப்பு செய்யறதோ தெரியாம பண்ணிட்டோம்னா கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவரா இருக்கிறார். நம்ம தெரியாம பண்ணிட்டு, ஏசப்பா என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே, இனிமேட்டு செய்ய மாட்டேன், இந்த வசனத்தை அறிஞ்சும் நான் தப்பு பண்ணிட்டேன் தான், உண்மைதான், எனக்கு தெரியும் இந்த வசனம், நான் இருந்தாலும் நான் மீறி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி முதல்ல பாவத்தை அக்னாலேஜ் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். பாவத்தை அக்னாலேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க இருதயம் கடினப்பட்டு போகும். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் என்ற வேதம் சொல்கிறது போல, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யரை போல ஒரு சிலர் மாறிடுவாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டோம்ன்றத ஒரு நாளும் மறக்க கூடாது. வாசிக்கலாம் கொலோசையர் 1:14. கொலோசியன்ஸ் 1:14. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு எப்படிங்க உண்டாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் உண்டாயிருக்கு. அதனாலதான் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்ற இருப்போமானால் தண்டனைக்கு தப்பவே முடியாது. அப்ப இது மகா பெரிய ரட்சிப்பு, இதற்கு தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிறார் அப்படின்றத வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பெந்தெகோஸ்தே நாளன்று பேதுரு பிரசங்கம் பண்றப்ப பேதுரு சொல்றான், நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப பிதாவானவர் இயேசுவை எப்படி வந்துட்டு இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே செய்த பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும், பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் இது எல்லாமே இயேசு கிறிஸ்து பண்ணினாரு. அதன் மூலமா இயேசு கிறிஸ்து மேசியா, அவர் வந்துட்டு ரட்சகர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தாமே வெளிப்படுத்தினார். அதே மாதிரி இந்த கடைசி நாட்களிலையும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலை இல்லாம இருக்க முடியாதுங்க. கவலை இல்லாம இருந்தாக்க யாராவது ஒருத்தர் கவலை இல்லாம இருந்தாங்கன்னா தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. வாசிக்கலாம் மார்க் 16:20. மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இது யாருனாலங்க இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துச்சு? சீஷர்களால, விசுவாசிகளால அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சு. இன்னைக்குமே நம்மை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். இன்றைக்குமே அவருடைய கிருபை உள்ள வசனங்களுக்கு சாட்சியாக
அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொடுத்து அவர் தம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கு கர்த்தர் தாமே சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே சாட்சி கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை நம்ம கவனிக்கணும். இந்த ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 14:3, Acts 14:3. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். யார் கையால? யாரு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ அவர்கள் கைகளால் அவர் இவ்வளவு அற்புதங்களும் நடக்கும்படி அவர் அனுக்கிரகம் பண்ணினார். எதுக்காக? அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக, அவர் தமது கிருபையுள்ள வசனத்தை, சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற சீஷர்களா நம்ம எல்லோருமே இருக்கிறோம். நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணா அற்புதம் அடையாளம் நடக்குங்க. நீங்க கை வச்சு ஜெபிக்கும் பொழுது உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் அற்புதம் அடையாளம் நடக்கும். முதல்ல பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி பேய ஓட்டணும், நோயை குணமாக்கணும். அவருடைய கிருபை உள்ள வசனத்திற்கு எப்பொழுதுமே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறவரா இருக்கிறாருங்க. சோ கர்த்தர் எப்பொழுதுமே சாட்சி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்படின்னாக்க இவ்வளவு அற்புதங்கள் இவ்வளவு அடையாளங்கள் நடக்குதுன்னு சொன்னாக்க இப்படி இந்த ரட்சிப்பை குறித்து நம் கவலையற்றவர்களா இருக்கக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 1:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்ப சுவிசேஷம்ன்றது வெறும் வாயில பிரசங்கம் பண்றது மட்டும் கிடையாதுங்க. சுவிசேஷம்ன்றது வசனம் மட்டும் கிடையாது. வசனத்தோடு மட்டுமல்ல, அது வல்லமையோடு இருக்கணும், அதுதான் சுவிசேஷம். பரிசுத்த ஆவியோடு இருக்கணும், அதுதான் சுவிசேஷம். முழு நிச்சயத்தோடு இருக்கணும், அதுதான் சுவிசேஷம். சோ இது வசனம் பிளஸ் பிராக்டிக்கலா அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமை பரிசுத்த ஆவியின் கிருபை ஆவியின் கனி ஆவியின் வரங்களோடு அது முழு நிச்சயத்தோடு வருவதுதான் உண்மை உள்ள சுவிசேஷம் என்று கர்த்தர் பேசுகிறார். அப்ப சுவிசேஷம்ன்றது வெறும் வாயில அறிவிச்சுட்டு வர்றது மட்டும் கிடையாது. வாயில அறிவிக்கணும், அறிவிக்கிறவர் சாட்சியா வாழணும். அறிவிக்கிற சகோதரன் மூலமா இல்ல அறிவிக்கிற சீஷர்கள் மூலமா வல்லமையான பரிசுத்த ஆவியோடு கூடிய அற்புதங்கள் அடையாளத்தோடு நடந்து முழு நிச்சயத்தோடு அறிவிக்கப்படுவதுதான் சுவிசேஷம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 5:12, Acts 5:12. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். ஆமென். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. விசேஷித்த அடையாளங்களை கர்த்தர் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பேதுரு நடந்தாலே நிழல் பட்டாலே குணமாச்சான். பவுலனுடைய ஒரு மால்களை கொண்டு போனா பிசாசுகள் ஓடியது அப்படிங்கிறத பாக்குறோம். விசேஷித்த அடையாளங்களை கர்த்தர் செய்து இப்படி அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் தேவன் தாமே சாட்சி கொடுத்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலை இல்லாம இருக்கக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:11, Revelation 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. சீக்கிரமா வரேன், ஜாக்கிரதையாருன்னு கர்த்தர் சொல்றாரு. யாரும் உன்னை கீழே தள்ளிடாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். எல்லாத்துக்குமே முடிவு பக்கத்துல இருக்குதுங்க. ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். நீங்க பிரைவேட்டா பிரேயர் பண்ணுங்க, ஃபேமிலியா பிரேயர் பண்ணுங்க, இல்ல சபையா 4 பேர் 5 பேர் 10 பேர்னு சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. உங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு, உங்களுடைய கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:14 வாசிக்கலாம். 2 Peter 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமென். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக, அதற்கு முன் நடக்க போகிற அடையாளங்களுக்காக காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணுமா? கரையற்றவர்களும்
பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட கூட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னைக்கு அநேக வசனங்கள்ல ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையா இருங்கள் என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறவரா இருக்கிறார். யாரோ உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்க கூடாதுப்பா, நித்திய ஜீவனை எழுந்துராதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாரு, இவங்க கீழ்ப்படியில அவங்க கீழ்ப்படியிலன்னு சொல்லி நம்முடைய உறுதியிலிருந்து நாம் விலை விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படின்றதுல மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் ரோமர் 12:11. ரோமன்ஸ் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியில எப்பொழுதுமே அனலா இருக்கணும். ஆவியில சோர்ந்து போயிடாதீங்க. என்ன நடந்தாலும் ஆவியில சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும், மனுஷருடைய இருதயம் கரைந்து போகும் அப்படின்னு கர்த்தர் பேசி இருக்கிறார். அவருடைய வருகைக்கு முன்னாடி பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும், கரைந்து போகும். அதனால அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு எல்லோருமே ஊழியம் செய்கிறவர்களா இருக்கணும். கடைசியா 2 வசனங்களோடு முடிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 18 வரை வாசிக்கலாம். 2 Peter chapter 3 verses 17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால், கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும், வஞ்சகம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் நீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கிறீங்க. கர்த்தருடைய வருகையை பத்தி, அதுக்கு முன்னாடி நடக்க போற அடையாளங்களை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இவர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறதுனால அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து. ஒரு லெட்டர் முடிகிறது எப்படின்றத பாருங்க. ஒரு லெட்டரை முடிக்கிறப்ப அவியானவர் எப்படி முடிக்கிறாரு, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு, அந்த மாயத்திலே வர்ணபாவம் இழுப்புண்டு போனான் என்று சொல்றது போல ஒருத்தருடைய பாவம் இன்னொருத்தரை இழுத்துறாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தருடைய கீழ்ப்படியாமை இன்னொருத்தரை இழுத்துறாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்கிற இந்த வசனங்களை இன்னைக்கு கேட்டோம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்ற வசனங்களை கேட்டோம். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் அப்படின்ற வசனங்களை கேட்டோம். சோ தேவதூதர் மூலமா அறிவிக்கப்பட்ட வசனமா இருக்கிறது. முதலாவது கர்த்தர் மூலமா அறிவிக்கப்பட்ட வசனம், பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்ட வசனமா இருக்கிறது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்த எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. அப்படின்னாக்க நாம கீழ்ப்படியாதவங்க யாராவது கீழ்ப்படியாம போனா அவங்க போகட்டும். நம்ம எச்சரிப்பு கொடுத்தா அவங்க கீழ்ப்படியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, எங்கள் அப்பா தந்தையை, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சாந்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாய் வந்துட்டு நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்க இன்னைக்கு ஆலோசனை கொடுத்தீங்க. ஜாக்கிரதையா இருக்கும்படி எங்களை எச்சரிச்சீங்க. நன்றி ஆண்டவரே. சகோதரரை, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள் என்று கர்த்தர் நம்மிடம் எச்சரிக்கிறார். ஆண்டவரே, இந்த எச்சரிப்பை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இந்த விதமான எச்சரிப்பின் வசனங்களை இன்று எங்கள் ஆத்மாக்களுக்கு நீர் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு
அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று எங்களுடைய ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே நீர் எச்சரிப்பு கொடுத்ததுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முதலாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அப்போஸ்தலர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்ட எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு தப்ப முடியாது என்று எங்களுக்கு எச்சரித்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இன்று வசனங்களை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு எப்பொழுதும் இந்த ஆத்மாக்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். வசனங்களை ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு, கர்த்தரை ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு, துணிகரமாய் ஒருவரும் பாவம் செய்யாதபடிக்கு இந்த ஆத்மாக்களை எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது போல நாங்கள் எல்லா வசனங்களையும் எல்லா உபதேசங்களையும் வந்துட்டு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனித்து ஆவியின் கனியில நிலைப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று ஆண்டவரை வேதம் கேட்கிறது. நாங்களும் எங்களுடைய ரட்சிப்பை குறித்து நீர் எங்களுக்கு ஆண்டவரை தேவன் தாமே சாட்சி கொடுத்த இந்த ரட்சிப்பை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களா, பரிசுத்த ஆவியின் கிருபையோடு நடந்து கொள்ளுகிற பிள்ளைகளா நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எழுதியிருக்கிறபடி உண்மைதான் ஆண்டவரே. இது நீர் எங்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்து நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. இது மகா பெரிய ரட்சிப்பை உடைய பரிசுத்த ரத்தத்தினை சிந்தி நீங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறீங்க. இது குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தாமே சாட்சி கொடுத்த இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாங்கள் வந்துட்டு பரிசுத்தாவின் கிருபையோடு நாங்கள் நடந்து கொள்வதற்கு நீர் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமாறு, ஸ்திரப்படுத்த வேண்டுமாறு, சீர்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரதர் ஒரு சாட்சி இருக்கு பிரதர். பிரதர் ஆக்சுவலா வந்துட்டு லாஸ்ட் வீக் போல பாப்பாக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போச்சு. ஏன்னா வேக்சின் போட்டாங்க, ஒரு 2 days நல்லா இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீவரிஷ் ஆயிட்டா. அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி கலக்கமாக தான் இருந்தோம். அப்புறம் வந்துட்டு ப்ரேயர் பண்ணோம். அப்போ சரி ப்ரேயர் பண்ணலாம். அவங்க ஒய்ஃப் வந்துட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்காங்க, நான் பாண்டியில இருக்கேன். சரி ஓகே இனிமே அதிகாலை இருந்துச்சு ஜோம் பண்ணுவோம் சொல்லிட்டு பாவம் மன்னிப்பு கேட்டு காலையிலயும் ஈவினிங்கும் ஜோம் படிச்சோம். 2 நாள் ஆச்சு. அப்படியே அந்த திருப்பி டாக்டர்கிட்ட போலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபீவர் அப்படியே டோட்டலா சப்சைட் ஆயிட்டு, எந்த ஒரு இது இல்லாம. நவ் ஷி இஸ் வெல் ஃபைன் அண்ட் குட். ஸோ இது அப்படியே ப்ரொலாங் ஆகணும், அதை நினைச்சு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதாவது நாங்க இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஜபத்துல. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் கூடிய சீக்கிரம் கர்த்தர் சுத்தமா இருந்தால் இங்க ஒரு சபை கூடுதல் உண்டாகிறதுக்கு கர்த்தர் வந்துட்டு எங்களை ஒரு சிறு கருவியாக பயன்படுத்தினா கோடான கூடிய கர்த்தருக்கு அப்படி பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க பிரதர், நீங்களும் எல்லாரும். கண்டிப்பா. சோ நல்ல சாட்சி, விசுவாசம் உள்ள ஜபம் பணியாடிய ரட்சிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஒரு அப்பா அம்மா வந்துட்டு பிள்ளைக்காக ஜபிச்சாக்க பிள்ளைய கர்த்தர் சுகமாக்கினார் அப்படின்றத பாக்குறோம். நல்ல சாட்சி தான். இப்படி அப்பா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்துல வளர்ந்து பிள்ளைகளை வந்துட்டு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை வந்துட்டு பெற்றெடுத்து வளர்க்கணும். இதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. சோ அதுல அந்த ஒரு பாதையில இது ஒரு நல்ல சாட்சி தான். அதே போல வந்துட்டு பாண்டிச்சேரியிலையும் வந்துட்டு வீட்டுக்கூடுதல்கள் தொடர்ந்து வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உங்களை பார்த்தந்தை நீ போற்றுகிறேன், புகழுகிறேன், நீ வாழ்த்தி வணங்கி நீ ஆராதிக்கிறேன், நீ துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சாந்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. ஏசப்பா அந்த வேளையில லியாண்டரையும் அவருடைய மனைவி பிள்ளைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா ஆண்டவரே, பாப்பாவுக்கு அவங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணப்ப நீங்க ஆண்டவரை காய்ச்சல குணமாக்கணும் கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று, விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பெற்றோரை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளையை வந்துட்டு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியா வந்துட்டு வளர்க்கறதுக்கு நீங்க அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க. நல்ல வேதத்துல இருக்கிற ஆண்டவரை ஞானமுள்ள கப்பலை போல வந்துட்டு நல்ல கம்பேனியன்ஷிப்போட தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியா பிள்ளைகளை வந்துட்டு வளர்க்கக்கூடிய கிருபையை வந்துட்டு அவங்களுக்கு கொடுங்கப்பா.
நித்திய ஜீவனாகிய கிருபை வந்துட்டு இவர்கள் வந்து முற்றிலும் அடைவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. தொடர்ந்து அதே போல பாண்டிச்சேரியில வந்துட்டு சுத்தமானால் ஆண்டவரே வீட்டு கூடல்கள் தொடங்குறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அங்க இருக்கிற சீஷர்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அங்க ஆண்டவரே நமக்கு சுத்தமானால் சீக்கிரமாக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் சென்று சத்திய வேதத்தை ஆண்டவரே வசனம் தெரியாதவர்களுக்கு ஆண்டவரை போதிப்பதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. அங்க ஆண்டவரை குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 சாட்சிகள் என்று சொல்றது போல உன்னுடைய 2-3 குடும்பங்களையாவது வந்துட்டு நீர் எழுப்ப வேண்டுமாறும் கெஞ்சி வென்றாடுகிற ஆண்டவரே. பாண்டிச்சேரி சபையும் அங்க இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஜெபங்களை கேட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். துதிகள மகிழ்ச்சி எல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏற்றிருக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சிஸ்டர் சொல்லுங்க. கண்ணுக்கு டெஸ்ட் பண்ண போன பிரதர், நானே கண்ணு சரியா பார்வை எல்லாம் தெரிய மாட்டேங்குது. பைபிள் வசனங்கள் எல்லாம் படிக்க முடியல. எந்தையும் சரியா முகம் வந்து டபுளா தெரியுது. அப்படின்றதுக்காகவே டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கா, ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அப்பதான் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் வந்து நீங்க அப்பெல்லாம் ஆபரேஷன் பண்ணக்கூடாது, நீங்க வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும், இதுக்குள்ள நீங்க ஆபரேஷன் எல்லாம் போவாதீங்க, மருந்தோ இல்ல கண்ணாடியோ வாங்கி போட்டுங்க, நீங்க ஆபரேஷன் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிரதர். அதுக்காக நான் ஃபோன் பண்ணிக்கிறோம் பிரதர். எனக்கு முடியல, எனக்கு எதுவுமே அந்த கண்ணு ஒளிகள் வந்து படுத்து ஏந்துச்சு யாராவது முகம் பார்க்கணும்னா டபுளா தெரியுதுங்களா, தூரம் இருந்து பார்த்தா நல்ல முகம் உருவம் யாருன்னே தெரிய மாட்டேங்குது, வசனங்களே படிக்கிறது அந்த எழுத்துங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது பிரதர் எனக்கு. நிறைய இயேசப்பா வந்துட்டு உங்களுக்கு அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாரு. எந்த காரியத்திலையும் நம்ம விசுவாசமா இருந்தோம்னா அற்புதம் நிச்சயமா பண்ணுவாரு. அவர் வந்துட்டு அற்புதத்தின் தேவனா இருக்கிறாரு, அவர் அற்புதங்களின் தேவனா இருக்கிறாரு. இன்னைக்கு கூட நம்ம வசனத்துல படிச்ச மாதிரி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் அவர் தம்முடைய சுவிசேஷத்துக்கு அவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நிறைய அடையாளங்கள் அற்புதங்கள் பலவிதமான பலத்த செயல்களை மற்றவங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையிலையும் பண்ணி இருக்கிறதுக்கு நாமளே சாட்சிகளா இருக்கிறோம். அப்படின்னா தொடர்ந்து பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. தொடர்ந்து பாவங்களை அறிக்கை பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்னொரு டாக்டர் சொல்றதை கேளுங்க. ஏன்னா டாக்டர்லயே ஒருத்தர் வந்துட்டு ஆபரேஷன் இப்போதைக்கு பண்ண வேணாம்னு சொன்னார்னா அது நல்லதுதான். ஒரு சிலர் பணத்துக்காக ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஒரு டாக்டரே ஆபரேஷன் பண்ண வேண்டாம்னு சொன்னார்னாக்க ஆபரேஷன் பண்ணாம விசுவாசத்தோட வந்துட்டு பாவங்களை அறிக்கை பண்ணி அவருடைய சுகத்துக்காக நம்ம வந்துட்டு அற்புதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க வாசிச்சது போல உங்களுடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமா இருக்கிறது, எங்கள் பாதைக்கு அது வெளிச்சமமா இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களுக்கு ஆண்டவரே அது தீபமா இருக்கிறது, வெளிச்சமா இருக்கிறது உடைய வசனங்கள் மாத்திரமே ஆண்டவரே. சகோதரியினுடைய கண்கள் வந்துட்டு தெளிவாய் தெரிவதற்கு கிருபையை கொடுங்கப்பா. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல மோசே மரிக்கும் பொழுது அவன் 120 வயதா இருந்தான், அவனுடைய கண்கள் தெளிவா இருந்தது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. 120 வயசு இருந்த மோசேக்கு கண்களை வந்துட்டு தெளிவாக கொடுத்த அதே கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கும் தேவனா இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரனுடைய கண்களை ஆசீர்வதிங்க, அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. அவங்க ஏதாவது அறிக்கை பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா அதை வந்துட்டு அவங்க அறிக்கை பண்றதுக்கு அவங்க உணர்வதற்கு கிருபை கொடுங்க. எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டு நல்ல ஆண்டவரை நம்முடைய பாவ மன்னிப்பை வந்துட்டு பெற்றுக்கொண்டு கண்கள் தெளிவடைகிறதுக்கு நீங்க கிருபை கொடுங்கப்பா. அதற்காக சகோதரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரியினுடைய கண்களை வந்துட்டு தடை செய்கிற, நல்ல பார்வையை தடை செய்கிற, எல்லாம் டபுளா தெரிகிற மாதிரி வந்துட்டு சகோதரியுடைய பார்வையை வந்துட்டு கெடுக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொண்டு சகோதரியை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளை எடுக்கிறேன். என்னுடைய சகோதரிக்கு கண்கள்ல வந்துட்டு பார்வையில பிரச்சனையை உண்டு பண்ற அசுத்தாவிய சாத்தானை உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளை எடுக்கிறேன். சகோதரியினுடைய கண்களை விட்டு உடலை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரியினுடைய கண்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் சகோதரியினுடைய கண்களை ஆசீர்வதிக்கிறேன். உபாகமம் 34:7 படி மோசேக்கு கண்கள் தெளிவா இருந்தது போல சகோதரிக்கும் கண்கள் தெளிவா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரி ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise Lord, sister. Thank you, brothers and sisters. Praise Lord Jesus.